ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அவுல் கொழக்கட்டை பண்ண போகிறோம். அவுல் கார கொழக்கட்டை இது. அதுக்கு கொஞ்சமாக துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை வரமிளகாய் 2 ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அப்படியே பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துட்டேன். 2 கருவேப்பிலையும் போட்டு இதில் அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வச்சுட்டு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் வதங்கட்டும். ஆனால் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இந்த அரைச்சி வச்ச விழுதுப்பா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அரைச்சி வச்சேன் இல்லையா, இந்த வரமிளகாய் போட்டு அதை போட்டு இதிலே வதக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு. இப்போ அவுள் போட்டுக்கலாம். இது ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அவுள். நான் தட்டை அவுள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் கெட்டி அவுள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், சிகப்பு அவுள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவுள் போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா இட்லி வெயிட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதையும் போட்டு கிளறிடலாம். கெட்டியாக கிளறியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வெயிட்டில் வச்சலாம். இப்போ எல்லாத்தையும் வெயிட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். மூடி வச்சாச்சு. நல்லா வெந்துட்டு எடுத்து கீழே வச்சுருக்கேன். இட்லி தட்டை ஆறட்டும் பார்க்கலாம். இப்போ நம்மளோட அவுல் கார கொழக்கட்டை ரெடி. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அவல் மேய்ந்ததில் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு அதில் ஒரு 4-5 ஸ்வீட் கொழக்கட்டை பண்ணிட்டேன். அவள் ஸ்வீட் கொழக்கட்டை. இது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான். இப்போ இது சும்மா இருந்ததுன்னு கொஞ்சோண்டு பண்ணினேன். சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா வீட்டில். பாய்.